நவராத்திரி என்பது ஒரு திருவிழா மட்டுமல்ல. இது துர்க்கை தாய் மகிஷாசுரனுடன் செய்த 9 இரவு போராட்டத்தின் நினைவாக கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் சைலபுத்ரி மலைமகளாய் தோன்றி வீரத்தின் முதல் அடி வைத்தாள். 2ஆம் நாள் பிரம்மச்சாரிணி கடும் தவத்தால் சக்தி திரட்டினாள். 3ஆம் நாள் சந்திரகாந்தா தலையில் சந்திரன் ஒளிரும் வீர வடிவாக அசுரர்களை அலற வைத்தாள். 4ஆம் நாள் குஷ்மாண்டா புன்னகையால் பிரபஞ்சத்தை ஒளி செய்து இருளை அகற்றினாள். 5ஆம் நாள் ஸ்கந்தமாதா தாய்மையின் கருணையால் போரில் ஆதரவு வழினார். 6ஆம் நாள் காத்தியாயனி போர் வீராங்கனையாக எழுந்து அசுரர்களை எதிர்த்தாள். 7ஆம் நாள் காலராத்திரி பயங்கர உருவில் தீமையை அழித்து பக்தர்களை காப்பாற்றினாள். 8ஆம் நாள் மகாகௌரி தூய்மையால் மனத்தை சுத்தம் செய்து இறுதி கட்டத்துக்கு துணை நின்றாள். 9ஆம் நாள் சித்திதாத்ரி அனைத்து சித்திகளையும் அருளி இறுதி சக்திகளை திரட்டினாள். இவ்வாறு 9 இரவுகள் கடுமையாக போராடியதற்கு பிறகு 10ஆம் நாள் விஜயதசமி அன்று துர்கை தாயார் மகிஷாசுரனை வதம் செய்து நன்மையின் வெற்றியை திரும்ப நிலைநிறுத்தினார். இதுதான் நவராத்திரியின் மகிமை. இது போன்று கோவில் மற்றும் பக்தி கதைகள் கேட்க ஸ்பார்க் டேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.